நான் வியர் பண்ணியிருக்க சாரி ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலுங்க. உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும், லைட் வெயிட்டடா இருக்கும். இது வந்து நான் சாம்பிளா தான் கொண்டு வந்திருக்கேன். பார்க்குற நீங்களே சொல்லுங்க, இந்த சாரி நல்லா இருக்கா? அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ மார்க் குடுப்பீங்க? கொண்டு வந்தா ஓடுமா, ஓடாதா? ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இந்த பட்ஜெட்டே நான் பிளானே மேம் அக்கேஷன்ல ஆல்பத்துல மொத்த ஃபோட்டோவும் 80% நீங்க தான் இருப்பீங்க. இது ரெகுலரா சொல்றது. ஸோ நீ உங்க பேரன் பேத்தி பார்த்தாங்கன்னா, "ஏன் பாட்டியா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க இல்லம்மா அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. மேம் உங்க கல்யாணம், உங்க ஃபங்ஷன் இதுக்கெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க இது எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் பெஸ்ட் சாரி யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது மேம். அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் பைசன் கிளீன் ஹாப்பி லிவிங் வழங்கும் வா தமிழாவா. இணைந்து வழங்குவோர் ஜர்ஸ் மியூசிக். இன்னைக்கு வா தமிழாவா நிகழ்ச்சியில் நாம் பேச போகிற தலைப்பு சேலை பிரியர்கள் வெர்சஸ் பொட்டிக் ஓனர். இப்போ உங்களுக்கு வாய்ப்பு, இவங்கெல்லாம் கஸ்டமர் கடைக்கு வந்திருக்காங்க, எப்படி சேலையை வியாபாரம் பண்ணுவீங்க? ஹாய் மேம், குட் ஈவினிங் மேம். என்ன மேம் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் உங்களுக்கு? இப்போ மேரேஜ் அப்படின்னு மேரேஜா யாருக்கு மேம் அப்படின்னு என் பையனுக்கு. மேம் அப்படிங்களா, உங்களுக்கு பையன் இருக்காங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அங்கேயே ஆஃப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ரேஞ்சிங் பாக்குறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ 20 to 30 ரேஞ்ச் அப்படின்னா மேம் இதெல்லாம் வந்து நீங்க உங்க வயசுக்கு இதெல்லாம் கட்டுற மாதிரி இருக்கா? யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் வந்து மருமகளோட மாமியார் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கணும், காம்படிஷனா நம்ம எடுக்கிறோம். நீங்க வேற கலெக்ஷன் ஸ்பெஷலா இருக்கு, இப்போ புதுசா வந்திருக்கு மேம், இது நீங்க சும்மா பாருங்க, ஒரு ஐடியா வச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ கலெக்ஷன்ஸை எடுத்துட்டு வந்துட்டு காட்டுவோம். அதுல ஏதாவது ஒரு கலர் வந்து அவங்க பார்க்கும் போதே அவங்க கண்ணுல தெரியும் சார். உடனே ஸ்டாஃப் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு ப்ராப்பரா அந்த பெல்ட் வச்சுலாம் கட்டுவோம் சார். அதை கட்டி காட்டும் போது அவங்க கொஞ்சம் மனசு மாற 50% மாறிடுவாங்க சார். ஆனா இந்த பட்ஜெட்டே நான் பிளானே மேம் அக்கேஷன்ல ஆல்பத்துல மொத்த ஃபோட்டோவும் 80% நீங்க தான் இருப்பீங்க. இது ரெகுலரா சொல்றது. ஸோ நீ உங்க பேரன் பேத்தி பார்த்தாங்கன்னா, "ஏன் பாட்டியா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க இல்லம்மா அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. மேம் உங்க கல்யாணம், உங்க ஃபங்ஷன் இதுக்கெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க இது எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் பெஸ்ட் சாரி யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது மேம். ஓகே, அடுத்து சார் ஆக்சுவலி எனக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தது என்னோட ஸ்டாஃப் தான் சார். ஸோ அவங்க வந்து மேம் இந்த செட்டு போகவே இல்லை, நீங்கள் போட்டிங்கன்னா அது போயிடும் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஷாப் வந்து ரெசிடென்ஷியலில் இருக்குது சார். ஸோ வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து நியூ கலெக்ஷன் வந்திருக்கான்னு வந்து கேட்டுகிட்டே பார்ப்பாங்க. அப்போ நான் வெளியில் போகும்போதெல்லாம் இன்றைக்கி உங்கள் மேம் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அது இருக்கா? ஸோ எங்கள் ஸ்டாஃப் வந்து எடுத்து வச்சுடுவாங்க, மேம் இந்த செட்டில் எதுவுமே போடல, நீங்கள் போடுறீங்க, இன்றைக்கி இதை நான் சேல் பண்ணுறேன். கரெக்டாக அன்னைக்கு வந்து அந்த அதில் இருக்க 4 செட்டுமே காலி ஆயிருக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரிக் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் சார். மேனிக்கு இல்லை நீங்கள் தான். ஆமாம் சார். வாங்குற கஸ்டமர் வீட்டு சைட்லாம் போயிட்டு வந்துடுவீங்க. மந்த்லி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி பொட்டிக்கு வச்சுருக்கவங்க இருக்காங்க. எந்த சாரி வந்தாலும் உடனே வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே போயிடுது, நீங்க தயவுசெய்து அப்படி ஒரு ட்ரிக் வச்சிருக்காங்க. அவங்க சொல்ல எனக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சந்தோஷமா ஆயிடும். ராசியான கஸ்டமர் நீங்க வந்து சொல்ற மாதிரி நான் நம்ம போனேன்னா பார்த்தனா ஒரே கலர்ல 2 சாரி நல்லா இருந்தா கூட சரி, அதை எடுத்துட்டு வந்துருவேன். எடுத்துட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தச்சு கட்டுற மாதிரி அந்த மாதிரி கட்டிடுவேன். நான் வந்து இது ஆரி ஒர்க் அந்த மாதிரி பிளவுஸ் டிசைனிங் அந்த மாதிரி தான். ஸோ என் நீங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி சாரி வைப்பீங்க சொல்லுங்க? டிசைன் அவங்க செலக்ட் பண்ணிட்டு தான் வருவாங்க மோஸ்ட்லி. நாங்க என்ன பண்ணுவோம், என்ன அக்கேஷன் கேட்டுட்டு இது ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஸ்டேஜ்ல வந்து இந்த லைட் எஃபெக்ட்டுக்கு கிறிஸ்டல்ஸ்லாம் வச்சுனா தான் இன்னும் பிரைட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்ச டிசைனுக்கு மாற்றி நாங்கள் ஒரு வேறு டிசைன் காட்டுவோம். அது அவங்களுக்கு பிடிச்சி போய்டும், பிரம்மாண்டமாக காட்டுவோம், பிடிச்சி போய்டும். அதுக்கப்புறம் இல்லாமல் நாங்கள் ப்ரூட்ஸும் செஞ்சு தருவோம், ஆக்சசரி செஞ்சு தருவோம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னா ஒரு 3 ப்ராடக்ட்டுக்கு சேர்த்து நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம். ஆக்சுவலி இப்போ எல்லாருமே ஆஃப்லைனில் பண்ணுறவங்க கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் முழுக்க ஆன்லைனில் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு அங்கே வந்த வசதியாக இருக்கும். அங்கே வந்து பண்ணலாமா ஆன்லைனில்? ஆமாம். வாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்க சாரி ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலுங்க. உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், லைட் வெயிட்டடாக இருக்கும். இது வந்து நான் சாம்பிளாக தான் கொண்டு வந்திருக்கேன். பார்க்குற நீங்களே சொல்லுங்கள், இந்த சாரி நல்லா இருக்கா? அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? கொண்டு வந்தால் ஓடுமா ஓடாதா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் போகாது, மக்கள் கிட்ட என் ப்ராடக்ட் கொண்டு போய் தெரியும் போகாது. ஆமா போகாது, ஏன்னா நான் வந்து ஸ்டைலா நீட்டா ப்ராப்பரா பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா நான் 10 சாரி மேல போட்டுப்பேன். இப்போ இதுல நான் சாரி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, ஃபேப்ரிக் சொல்ல தேவையில்ல, பிரைஸ் சொல்ல தேவையில்ல.
ஜஸ்ட் என்ன பண்ணோம்னா செல்லம்மா சேலை என்ன சேலமா வேணும்? ஜோதிகா மேம் சாரி இருக்கு, நயன்தாரா மேம் சாரி இருக்கு, அம்பானி சேலை இருக்கு, என்ன சேலை வேணும்? என்ன தம்பி சோகமா இருக்க? என்ன லவ் ஃபெயிலரா? இல்ல இவ்வளவு சாரி போட்டிருக்கீங்களே. இல்ல தெரியுது லவ் ஃபெயிலியர்னு. இங்க பாரு தம்பி, இந்த சேலை வாங்கி பாரு, அந்த மாதிரி தக்க தக்க தக்கன்னு மின்னுப்பா. வெறும் 500 தான், வாங்கிக்கோ. செல்லம்மா சேலை. என்ன தம்பி பாத்துட்டு அப்புறம் வாங்கிக்கிறியா? வாங்க தம்பி, அக்கா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூன்னு கூறல, வாங்குப்பா. லைக் திஸ் நான் வந்து அந்த சாரீஸை ஃபன்னா பண்ணுவேன். ஓகே. ஸோ ஆடியன்ஸ் கபடி மாதிரி ஒரு ரவுண்ட் கட்டிட்டீங்க. ஆமா, அந்த வீடியோஸ் இப்படி பண்ணும்போது அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகும். இப்போ கேட்பாங்க, சாரியோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணி மார்க் பண்ணி கேட்பாங்க. நான் ஒரு 20 சாரி மேலே போட்டிருப்பேன் சார், உள்ள வந்து மார்க் பண்ணி இது எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்னோட வீடியோஸ் முழுக்க இப்படிதான் இருக்கும். வேற ட்ரிக் என்ன வச்சிருக்கீங்க? இது ஒரு ஸ்டைல். இப்போ நிறைய பேர் பொட்டிக் ஓனர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்போ போடுறாங்க. அதுக்கு ஒரு 2 லட்சம் தேவைப்படும். அந்த 2 லட்சத்தை எப்படி எடுப்பாங்க? இவங்க வந்து ஒரு எக்ஸ்போல வாங்கணும்னு சொன்னாங்க. அந்த சாரி ஏன் அதிகமாக வந்ததுன்னா அங்க இருக்க ரெண்ட் எல்லாமே பே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி ஒரு குட்டி பசங்களை இந்த பாக்ஸர் மாதிரி வருவாங்கல்ல, ஒரு மாதிரி பவுன்சர்ஸ். ஸோ குப்பை வண்டியில இருந்து நான் இறங்கி மாசா வருவேன். இந்த பக்கம் 2 பசங்க, அந்த பக்கம் 2 பசங்க, அப்படி ஸ்டைலா வந்து என்ன மக்களே நீங்க நினைக்கிற மாதிரி எக்ஸ்போலாம் இல்லை, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல 8 to 9 வந்து நான் லைவ் வருவேன். நீங்க லைவ்ல எதெல்லாம் பிடிச்சிக்கோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இமீடியட்டா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லான்ச் பண்றேன், பிரைஸ் வந்து 999. இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு ஜஸ்ட் 888 மட்டும்தான். நாளைக்கு வந்து கேட்டீங்கன்னா இந்த ஆஃபர் கிடையாது மக்களே. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ இப்படி தான் சார் நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 monthsலேயே 5000+ நான் இது பண்ணியிருக்கேன். யாருக்கிட்ட அதிகமான காஸ்ட்லியான சாரி இருக்கு? கிட்ட இருக்கிற சாரி வந்து ஹையஸ்ட் ஐ திங்க் ஒரு 20,000 பட்ஜெட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் சாரி எப்போ மாதம் வாங்க மாட்டேன். வருஷத்தில் ஒருக்கா ஃபுல் இயரோட கோட்டா வாங்கிடுவேன். என்னோட பர்த்டே அன்னைக்கு ஒரு 15 சாரி வாங்கிப்பேன். சார் இது என்னோட ரிசப்ஷன் சாரீ தான், 13 years ஓல்ட் ஆகுது. இது வந்து 24,000 அண்ட் என்னோட என்கேஜ்மெண்ட் சாரீ ஒரு 28,000. இப்போ என்கிட்ட இருக்கிறதுலே அதிகபட்ச ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,000 இருக்குது சார். 26,000 அண்ணாவோட மேரேஜ்க்கு எடுத்தது. அது போக எடுக்கிறது எல்லாமே நார்மல் 2 to 3 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். என்னோட மேரேஜ் அண்ட் ரிசப்ஷனுக்கு எடுத்தது 25,000க்கு 2 சாரீ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அதே ரேஞ்சில் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு என்னோட வீடு கிரகப்பிரவேசத்துக்கு எடுத்திருந்தேன் சார். 50,000ல் வந்து கிரகப்பிரவேசத்துக்கு எடுத்துரு சார். அதுக்கப்புறம் அந்த பார்டர் தாண்டணும்னு நினைக்கிறேன், பட் கமிட்மெண்ட்னால பார்டர் தாண்ட முடியல என்னால். லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு சார் 47,000ல கிஃப்ட் பண்ணார் ஹஸ்பண்ட். அப்புறம் எனக்கு எய்ம் வந்து கம்பல்சரி 35 சாரீ எடுத்தாகணும். இது என்ன ஒரு பெரிய லட்சியம்? அது அந்த மந்த்லி வைஸ்ல ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும். 31 நாளா 35 நாளா கவர் பண்றீங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரானா மாத்தி அந்த இயர் ஒரே நாள்ல 2 ஈவென்ட்லாம் வந்தா என்ன பண்றது? டிசம்பர் 31 கவுண்ட் பண்ணுவேன் சார். டோட்டல் 25 எடுத்துக்கனா 35 எடுத்துக்கலான்னு கவுண்ட் பண்ணி வீட்ல சொல்லுவேன். இல்லாட்டி அன்னைக்கு ஜனவரி 1 எகைன் எடுப்பேன். டிசைனா யோசிக்கிறீங்களே. என்னோட வெட்டிங் சாரி வந்து 50,000. அது வாங்கி எவ்வளவு வருஷம் ஆச்சு? 11 years ஆகுது. 11 வருஷமா 50,000 ரூபாய் தான். ஆமா, அப்படியே பீரோலயே தான் இருக்கு. என் ரிசப்ஷன் என்கேஜ்மெண்ட் சாரி சார், வெள்ளி ஜரிகை சாரி, 9 years ஆகுது. 70,000 ரூபாய் சார் அந்த புடவை. எவ்வளவு விலை உயர்ந்த சேலையை நீங்க வாங்கிருக்கீங்க? என்கிட்ட காஸ்ட்லியா இருக்கிறதுனா 120ல இருக்கு சார். அது போக நான் வந்து மந்த்லி வாங்குறதுன்னா ஆடி மாசம்னா ஒரு 4 புடவை வாங்குவேன். பர்த்டேனா ஒரு 4லேருந்து 5 வாங்கிடுவேன். அப்புறம் வந்து தமிழ் நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர், தீபாவளி, பொங்கல், இதெல்லாம் சாக்கு வச்சு முன்னாடி எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்பயும் பர்ச்சேஸ் பண்ணுவேன். உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானே ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்.